Dear viewers, this is the question paper blueprint of the Tamil Nadu Tanjavur district second midterm question paper. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்கு உள்ள ப்ளூ பிரிண்ட் இதுதான். 11th இங்கிலீஷ் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். சினானிம்ஸ் 2 மார்க், ஆன்டனிம்ஸ் 2 மார்க். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் 3 இருக்கும், ஆன்டனிம்ஸ் 3 இருக்கும். இது வந்து நம்ம 45 மார்க் இருக்கிறதுனால சினானிம்ஸ் 2, ஆன்டனிம்ஸ் 2. ஒக்காபுலரி ஐட்டம்ஸ் 6 மார்க்ஸ். ஒக்காபுலரி ஐட்டம்ஸ்னால் என்ன, எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், கிளிப்பிங், பிளெண்டிங், டெஃபனிஷன், இதெல்லாம் 6 மார்க். அப்ரிஷியேஷன் கொஸ்டின்னா என்ன, போயத்துலேருந்து ஒரு வரி கொடுத்து இதுக்கு என்ன அர்த்தம், ஹூ டஸ் தி ஆத்தர் அட்மையர், தி ஆத்தர் அட்மையர்ஸ் தி அத்லெட்ஸ், அந்த மாதிரி போயத்துலேருந்து 2 வரி கொடுத்து 2 கேள்வி கேட்பாங்க. அது அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ். இலக்கிய நயம் பாராட்டுதல்னு அர்த்தம், அதுக்கு 4 மார்க். டூவர்ஸ் டைரக்டட், டூவர்ஸ் டைரக்டட்னா கிராமர் தான். ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸாக மாற்றுறது, டைரக்ட் டு இன்டைரக்ட், இதுதான் வந்து டூவர்ஸ் டைரக்டட், அதுக்கு 2 மார்க். அப்புறமா இஆர்சி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக என்ன பண்ணும், தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி போயம் மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட், அல்லது அடுத்த போயம் என்னது, 4வது போயம் வந்து எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக். இந்த 2 போயத்தில் தான் வரும், இதை நம்ம எழுதணும். இஆர்சினா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம்னு எழுதணும். இஆர்சினா இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. கான்டெக்ஸ்ட்னா எந்த போயத்துலேருந்து எழுதுது அது எழுதணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு 3 மார்க். பப்ளிக்லேயும் 3 மார்க்கு தான், ஆனால் அதில் 2 கொடுத்தா 6 மார்க் கொடுப்பாங்க. நான் வெர்பல், இது ஒரு முக்கியமாக பார்க்கணும். நான் வெர்பல்னால் என்னென்னா, பை சார்ட்டு, டேபிளர் காலம். பை சார்ட்னா வட்ட வடிவமாக இருக்கும், அது பிரிச்சுருப்பாங்க. டேபிளர் காலம் அட்டவணை, இன்னொன்று பார் கிராஃப். இது 3 தான் நான் வெர்பலில் வரும். இது கொடுத்து 3 கேள்வி கேட்பாங்க, அல்லது 3 சென்டென்ஸ் எழுத சொல்லுவாங்க, அது நான் வெர்பல். டயலாக் ரைட்டிங், ஒரு பிரின்ஸிபாலுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் டிசி வாங்குறது சம்மந்தமாக, அல்லது மேற்கொண்டு என்ன படிக்கலாம், அல்லது வெஜிடபிள் வெண்டார்னால் காய்கறி கடைக்காரனுக்கும் வணக்கம் இல்லை ஒரு உரையாடல், இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங். ஹலோ குட் மார்னிங், ஹவு மச் டஸ் ஏ கிலோ ஆஃப் பிரிஞ்சால் காஸ்ட், இந்த மாதிரி சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுத முடியும். பிரிஞ்சால்னா கத்திரிக்காய், பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, இது மாதிரி ஹவு மச் டஸ் நான் எவ்வளவு, அது மாதிரி கிலோ காஸ்ட் அப்படின்னு. இல்லை ப்ளீஸ் ரெடியூஸ், விலை குறைப்பியா, அது மாதிரிலாம் நம்ம ஒரு இதை வந்து டயலாக் ரைட்டிங்கில் எழுதுவோம். பேராகிராஃப் ரைட்டிங் 15 மார்க். 15 மார்க்குன்னா ப்ரோஸ் பேராகிராஃபு 5 மார்க்கு, போயம் பேராகிராஃப் 5, போயட்ரி 5. இதில் வந்து இது செகண்ட் மிட் டேர்மாக இருக்கிறதுனால 4, 5 தான் 11வது வரும். அதாவது டைட் கார்னர்ஸ் பை இவி லூகாஸ், டைட் கார்னர்ஸு, அப்புறம் கான்வகேஷன் அட்ரஸ், இந்த இடத்துல ஒன்று படித்தா கூட போதும். போயத்தில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் இஸ் நாட் த ஒன்லி பீக், அல்லது மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட்டு. சப்ளிமெண்டரி ரீடர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிங் லெசன், அல்லது ஸ்டீஃபன் லீகாக்குடைய வித் த ஃபோட்டோகிராஃபர். வித் த ஃபோட்டோகிராஃபர் படித்திங்கன்னா நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டீஃபன் லீகாக் வென்ட் ஏ ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு டேக் இஸ் ஃபோட்டோகிராஃப் டேக்கன். தி ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் மேட் மெனி கமெண்ட்ஸ் அப்பான் ஹிஸ் ஃபேஸ், ஹெட், அது மாதிரி பல கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. கடைசியில் சனிக்கிழமை வர சொல்கிறாரு. சனிக்கிழமை போனால் இவர் முகம் மாதிரி இல்லை. ஹி கால்ஸ் இட் ஒர்த்லெஸ் பேபிள், BABBLE அப்படி கேட்பாங்க. ஒர்த்லெஸ் பேபிள்னால் ஸ்டீஃபன் லீகாக்கு தான் நம்ம எழுதணும். அப்புறம் லெட்டர் ரைட்டிங், நம்ம 11th பொறுத்தவரை அப்ளிகேஷன் லெட்டர் வச்சுக்கலாம். ஃபீல்டு நேம்ஸ்னால் அறிவியல், சயின்ஸு, எஜுகேஷன், மெடிசன், லிட்ரேச்சர், இது சம்மந்தமாக கேட்பாங்க. ப்ராக்கெட்டில் 6 கொடுத்துருப்பாங்க, 6 வார்த்தைகள். அந்த ஃபீல்டு எடுத்து நம்ம எழுதணும். இப்போ வந்து இஸ்ரோ சம்மந்தமாக இருந்ததுன்னா அது ஸ்பேஸ் அல்லது சயின்ஸு. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்ததுன்னா அது ஸ்போர்ட்ஸு. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம். இந்த மாதிரி இது எழுதணும், அது ஃபீல்டு நேம். ஃபீல்டு நேமுக்கு மொத்தம் 45 மார்க்கு. தட்ஸ் ஆல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பரீட்சை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.